Hello friends, welcome back to Nurses Profile channel. Dr. MGR University medical admission வந்து நடந்துட்டு இருக்குது. பட் லாஸ்ட் டேட் இன்னும் அவங்க மென்ஷன் பண்ணல. அவங்களோட வெப்சைட்ல வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா ஓகே. இதுவரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க வந்து இமிடியேட்டா வந்து அப்ளை பண்ணுங்க. என்னென்ன கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படினா BSc நர்சிங், MSc நர்சிங், ஃபார்மசி, ஃபிசியோதெரபி இன்னும் கொஞ்சம் கோர்ஸ்க்கு வந்து அட்மிஷன் நடக்குது. நீங்கள் டைரெக்டாக டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போய் அட்மிஷன் அப்படிங்கிற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன கோர்ஸ்க்கு அட்மிஷன் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். நான் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட போகலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு நார்மல் ப்ரொசீஜர் தான். நீங்கள் கூகுளில் போய் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் போனாலும் சரி, இல்லைனா நான் கொடுத்துருக்குற லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனாலும் சரி, அட்மிஷன் 2020-21 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன கோர்ஸ்க்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லிஸ்ட் வந்து வரும். அதில் வந்து நீங்கள் என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களோட நேம், மொபைல் நம்பர், வேலிட் மெயில் ஐடி இதெல்லாம் கேட்கும். நீங்கள் அதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஃபர்தராக வந்து லிங்க் அனுப்புவாங்க. இல்லை அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட்டில் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கேட்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு தடவை உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்துன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதில் தருவேன். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும், கவர்மெண்ட்டில் ஃபீஸ் அந்த மாதிரி இருக்கும், ப்ரைவேட்டில் ஃபீஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது இமீடியட்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ், அதாவது மெடிக்கல் காலேஜில் உள்ள நர்சிங்க்கான அட்மிஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. பட் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லேயுமே வந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட்டில் வந்து நிறைய பேர் லேக்ஸ் அண்ட் பர்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணி கவுன்சிலிங் போய் மெரிட் பேஸில் வரும். பட் இதில் அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப இருக்காது. கொஞ்சம் ஈஸியாக வந்தது மாதிரி இருக்கும். பட் என்ன ஃபீஸ் மட்டும் தான் கொஞ்சம் கூட வரும். பட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயே மேபி வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரே இது கவர்மெண்ட்டை மட்டும் நம்பி இருக்காமல் இந்த மாதிரி 1 or 2 யூனிவர்சிட்டியில் வந்து அட்லீஸ்ட் அப்ளை பண்ணி வைங்க. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றில் மிஸ் ஆனாலும் இன்னொன்றில் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இப்போ டேரெக்டாக வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் போய் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின்னு டைப் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இல்லைனா நான் கொடுத்துருக்குற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். டெஸ்க்டாப் வியூ வச்சுக்கோங்க. சைடில் பாருங்கள் அட்மிஷன் ஓப்பன். இப்போ பாருங்கள் ரைட் சைடு தெரியும் அட்மிஷன் ஓப்பன் ஃபார் 2020-21. அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அட்மிஷனுக்குள்ள டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களோட நேம், மொபைல் நம்பர் அதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். மெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும். உங்களோட வெரிஃபை பண்ணுவாங்க உங்களோட மெயில் ஐடியை. உடனே உங்களோட மெயிலுக்கு வந்து ரிப்பீட்டாக அவங்க வந்து மெயில் அனுப்புவாங்க. தென் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஃபர்தராக வந்து சப்மிட் அப்ளிகேஷன் கொடுக்கணும். இதுதான் வந்து ஸ்டெப் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு. இப்போ எங்கே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மேலே இருக்கும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், எந்த ஸ்டேட்டுக்கு பார்க்கணும், அதில் எந்த சிட்டி மீன்ஸ் உங்களோட டிஸ்ட்ரிக் ஏதாவது ஒன்றா போட்டுக்கோங்க. எந்த கோர்ஸ் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கோர்ஸ் காட்டும். எந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் அங்கே வந்து செலக்ட் ஆகிடும். தென் கீழே தெரிகிற அந்த நம்பர் கலரில் வந்து 706ன்னு இருக்குது பாருங்கள். அந்த நம்பரை வந்து சைடில் இருக்குல்ல அதில் வந்து எழுதிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ ஃபர்தராக உங்களோட மொபைல் நம்பருக்கோ இல்லைனா உங்களோட மெயில் ஐடி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயில் ஐடிக்கு தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். திருப்பி வந்து அவங்களோட லிங்க் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு வரும். நீங்கள் அதிலேருந்து இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். இது வரைக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.